ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் வாங்கி நல்லா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், தேவையான பொருட்கள் வெங்காயம், கரம் மசாலா கொஞ்சம் ஐட்டம், சோம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி வச்சுருக்கேங்க. இது வந்து தக்காளி பழம், கருவேப்பிலை வச்சுருக்கேன். இது வந்து சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள் கொஞ்சம் வச்சுருக்கேங்க. இது எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வாழை வச்சு எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. இதில் வந்து கரம் மசாலா ஐட்டத்துக்கு கொஞ்சம் இந்த சோம்பு, இந்த பிரிஞ்சி இலை, கல்பாசி எல்லாம் போட்டுடலாங்க. அது போட்டாச்சு. இனி வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணக்கிக்கலாங்க. நல்லா தேவையான நல்லா வணக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. ஏன்னா தக்காளி நல்லா வேகிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். கடைசியில் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. மஞ்சள் போட்டாச்சுங்க. இதெல்லாம் நல்லா வணக்கலாங்க. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த இஞ்சி பூண்டு அதிலேயே போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். முதலே போட்டோம்னா அடி பிடிச்சிக்கும். இதையும் போட்டு நல்லா வணக்கிடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த மசாலா ஐட்டத்தெல்லாம் இதில் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வணக்கலாங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வணக்கலாங்க. நல்லா மனம் வருதுங்க. நீங்களே இந்த மாதிரி வாங்கி சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாங்க. சும்மா சாதத்தில் இதுவே பிரட்டி அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க. இது நல்லா வணங்கட்டுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா வணங்கிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை போட்டுக்கலாங்க. சிக்கன் நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. சிக்கன் நல்லா பிரட்டி விட்டாச்சுங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா வேகிறதுல தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இதை மூடி வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.